நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 2ஆம் திகதி இங்கே யூகேயில் ஒரு ஹோட்டலை 460 முகமூடி அணிந்த போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். ஏன்னா புலம்பெயர்ந்தோருடைய நெருக்கடி இங்கே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதாக இங்கே சுதேசிகள் யோசிக்கிறார்கள். அவர்கள் 460 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஹோட்டலை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். கண்ணாடிகளை உடைத்திருக்கின்றார்கள். பற்ற வைத்திருக்கின்ற நெருப்பை பற்ற வைத்திருக்கின்றார்கள். ஆகவே புலம்பெயர்ந்தோர் நெருக்கடியை இல்லாமல் ஆக்குங்கள் என்று அவர்கள் கோஷம் எழுப்புகின்றார்கள். அரசியல் கட்சிகள் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எடுத்திருக்கின்றனர். பட் ட்ரம்ப போல இந்த புலம்பெயர்ந்தோர் பிரச்சனையை தான் அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் மக்கள் மத்தியில ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை வருகிறது. புலம்பெயர்ந்தோர்னால் தான் எங்களுக்கு வேலை இல்லை, ஆகவே வெளிநாட்டவர்கள் அகதிகள் காரணத்தினால் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. நிலைமை என்ன இருக்குன்னா, புலம்பெயர்ந்தோர் அகதிகள் கிட்டத்தட்ட 3% தான் இருக்கிறார்கள். அவர்களால நெருக்கடி இல்லை. நெருக்கடி இவர்கள் தங்களை தாங்களே நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் செய்கிற நேரத்துல கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை இப்ப 10% ஏறப்போகிறது. ஆகவே வெள்ளைக்காரர்களுக்கே நெருக்கடி தவிர இது மாத்தி யோசித்து தற்பொழுது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். இது பொதுமக்களினுடைய நம்பிக்கையை உடைக்கிறது. காவல்துறையினர் மிகப்பெரிய கஷ்டப்பட்டார்கள் இந்த வன்முறையை ஒடுக்குவதற்காக. அதிகரித்து வரும் வன்முறை தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. சமூக அமைதி இன்மை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரிட்டனினுடைய ஒரு பேரழிவு மாற்றத்தின் விளிம்பா என்று தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. முகமூடி அணிந்த 460 போராட்டக்காரர்கள் புதிதாக வந்த ஆவணம் இல்லாத புலம்பெயர்ந்தோரை தங்க வைத்துள்ள ஹோட்டல்களை முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இது பெரிய வன்முறையாக வெடித்திருக்கிறது. ஒரு தேசிய நெருக்கடியாக இந்த நெருக்கடி தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது பிரிட்டன் முழுவதிலும். பிரிட்டன் முழுவதிலும் ஒரு குழப்பத்தின் விளிம்புக்கு இது கொண்டு வந்திருக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள். இப்ப அங்க போலீசார்கள் குவிக்கப்பட்டார்கள். ஆனா பொதுமக்கள் நம்பிக்கை உடைந்து போனார்கள். இப்ப வந்த அகதிகளுக்கு என்ன தெரியும்? இவர்கள் அடித்து உடைக்கும் பொழுது என்ன தெரியும்? அதிகரித்து வரும் குற்றங்கள் மற்றும் சமூக அமைதியின்மைக்கு அகதிகள் தான் பிரச்சனை என்று இந்த மக்களை நம்ப வைக்கிறது அரசாங்கமும் மற்றும் எதிர்கட்சிகளும். நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் நம்ப வைக்கின்றார்கள். இப்ப ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறிகள் அதிகமாக வருவதாக செய்தி பரவியதால் இந்த கொந்தளிப்பு விரைவாக வெளிப்பட்டது. நிறைய பேர் சேர்ந்தார்கள். உடனடியாக அவர்கள் கோபம் விட்டார்கள். அந்த வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், அந்த மக்கள். மாலை 5:10 அளவில் போராட்டங்கள் முழு அளவிலான கலவரமாக மாறியது. கூட்டத்தினரை கலைப்பதற்கு போலீசார் மிகப்பெரிய கஷ்டப்பட்டார்கள். அகதிகளை திருப்பி அனுப்பு, அவர்களை திருப்பி அனுப்பு, இங்க வைக்காத என்றுதான் அவர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப போலீசார் கூட பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில நிமிடங்கள்ல முழு வீதிகளையும் அவர்கள் ஆக்கிரமித்தார்கள். போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தார்கள். ரோதர்ஹாம் மற்றும் டாம்பர்த் உள்ளிட்ட பல வடக்கு நகரங்களில் தான் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்கும் ஹோட்டல்கள் மோதல் புள்ளிகளாக தற்பொழுது மாறி வருகின்றன. முகமூடி அணிந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார்களுடைய முற்றுகையிட்டு அவர்களுடைய கார்களை உடைத்தார்கள். அடுத்தது சும்மா இருக்கிற கடைகளின் முன்பகுதிகளை உடைத்தார்கள். கற்கள் மற்றும் பட்டாசுகளால் அதிகாரிகளுக்கு வீசினார்கள். இப்ப இந்த இடங்களை பாதுகாப்பதற்கு 6 உயர்மட்ட போலீஸ் பிரிவுகள் அங்கு நிறுத்தப்பட்டது. குழப்பம் நிலவியதால் அவர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவே நைஜல் ஃபராஜ் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும், இந்த மக்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோஷமிடுகின்றார். இங்கே பாராளுமன்றத்தில் கூட அரசாங்கத்தின் கருணையை கண்டித்திருக்கின்றார். இதற்கிடையில் பிரதமர் ஸ்டாமர் சகிப்புத்தன்மையாயிருங்கோ, இவ்வளவு தூரம் ஒரு அகதி மீது இவ்வளவு தூரம் வன்மம் தேவையில்லை என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். வன்முறையை கண்டித்திருக்கின்றார். இப்ப நைஜல் ஃபராஜ் போன்ற இந்த வலதுசாரி தீவிரவாத நிலைமை உள்ளவர்கள் திரும்ப நைஜல் ஃபராஜ் மௌனம் காக்கின்றார். ஆகவே சொந்த சமூகங்களிலிருந்து கைவிடப்பட்ட பாதுகாப்பற்றதாக உணர்கின்ற குடிமக்கள் இங்கே வருகின்றார்கள், அகதிகளாக வருகின்றார்கள். அப்ப இங்க உள்ளவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இவர்கள் பாரதால தான் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன.
போலீசாருக்கு வந்து மிகப்பெரிய வேலை. அது மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலையில போலீசார் என்ன செய்தார்கள்னா, அந்த இரவு நேரத்துல 120க்கும் மேற்பட்ட கைதுகள் 120க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தார்கள். இதுல வந்து அ தா தாக்குதல் உள்ளுக்குள்ள போலீசாருக்கும், பொதுமக்களுக்கும் இடையில தாக்குதல் நடந்த நேரத்துல டசன் கணக்கானவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டன. முக்கிய பகுதிகளை பாதுகாக்க இந்த கலவர குழுக்கள் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டன. அதுக்கு முன்பே விரிவான சேதம் ஏற்பட்டது. அடிச்சு உடைச்சதுல கிட்டத்தட்ட ஹோட்டலுக்கு 3.5 மில்லியன் சொத்து இழப்பு, பவுண்ட்ஸ் சொத்து இழப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. போலீஸ் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. எல்லாம் ஹோட்டல்களுக்கு போலீஸ் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. கடைகள் உடைக்கப்பட்டன. முழு வீதியும் குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே ரோதர்ஹாம் மற்றும் டாம்பர்க் பகுதிகளில் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்குது. இப்ப இங்க உள்ள சூழ்நிலையில திடீரென்று இவர்கள் டென்ஷன் ஆகின்றார்கள். டென்ஷன் ஆகி கத்தி குத்து கலவரங்கள் என்று பல பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள். அடுத்து இந்த அதிகரித்து வருகின்ற 4 நட்சத்திர ஹோட்டல்களில் புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்கின்ற அரசாங்கத்தின் கொள்கையை பிரிட்டனினுடைய எதிர்க்கட்சிகள் இது ஒரு அநீதி என்று சாடினார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே ஒவ்வொரு ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில இவர்கள் வந்து முழுமையாக இதனை இல்லாமலாக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல என்னன்னா அகதிகள் மீதான கத்திக்குத்து சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. அகதிகளை உடனடியாக விரட்டுங்கோ என்று சொல்லித்தான் இவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீதி அமைப்பு, இங்க உள்ள நீதி அமைப்பு வளைந்து கொடுக்கிறது, அகதிகளுக்கு சார்பாக இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆபத்தான குற்றவாளிகளுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இப்ப வன்முறை உண்மையான நேரத்தில் கட்டுப்படுத்தப்படாமல் அதிகரிப்பதை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெருமளவில் அகதிகளை நாடு கடத்தி வருகிறது. கடந்த ஆண்டில் மட்டுமே 1.4 மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை வெற்றிகரமாக திருப்பி அனுப்புறது. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி இங்க வந்து கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன. இந்த ஒப்பீடு பிரிட்டனின் இந்த முடக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உள்துறை அலுவலகத்தால் 3000க்கும் குறைவான வெளியேற்றங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்கின்றார்கள். பெரும்பாலும் தன்னார் தன்னா தாங்களாகவே திரும்பி போகின்ற ஆட்கள் தான் இருக்கின்றார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இப்ப ஸ்டமர் கேஸ்டமர் வந்து முழுமையாக இந்த அகதிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது, எப்படியும் இவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த இந்த ஊர்கள்ல வந்து தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனைகள் இடம்பெறும் நேரம் 6 தெருக்கள் ரோட்டுகள் அங்க தடை செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டன. அவை இவ்வாறான ஒரு தீவிரவாத போக்குவை அரசாங்கம் கண்டனம் செய்கிறது. பெருகி வரும் அமைதியின்மையை தடுக்க அரசாங்கம் வந்து மேலும் மேலும் எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை 2 கட்ட நிலைமையில இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு இதனை தீர்க்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களை.